Dear students, in this class we are going to see theories of motivation. First of all, what is mean by motivation? Motivation refers to a process that starts with a psychological deficiency or need that activates behavior or a drive that is aimed at a goal or incentive. ஸோ இது வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு சைக்கலாஜிக்கல் டிரைவ், அதாவது நமக்கு ஒரு தூண்டுதல் ஒன்று தேவைப்படும் இல்லையா, அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது தான் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் is a process that starts with a psychological deficiency, அதாவது need நமக்கு தேவை, drive deficiency with direction and goal incentive. அப்போ நமக்கு எப்போ deficiency வந்து ஃபில்ஃபில் ஆகுதோ அந்த நேரத்தில் நம்மளுடைய அந்த டிரைவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ அதை வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோட்டிவேஷன் இஸ் அ ப்ராசஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் அ psychological deficiency or the need that activates a behavior or a drive that is aimed at a goal or incentive. ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து யார் வேணால் பண்ணலாம், மேனேஜர்ஸு, டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க தான் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல சின்ன சின்ன லெவல்ல இருந்து மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த தியரிஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சைக்கலாஜிக்கலாக ஒரு மனுஷனுடைய மோட்டிவேஷன் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து மோட்டிவேஷனை எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ பாசிட்டிவ் மோட்டிவேஷன், நெகட்டிவ் மோட்டிவேஷன் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. ஒருத்தரை வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே அவனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஒரு ஆர்கனைசேஷனில் அவனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவனுடைய பேமெண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டு, போனஸ் அந்த மாதிரியான பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கொடுக்க அவனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இன்சென்டிவ், அலவன்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, அந்த மாதிரி ரெகக்னேஷன், அவார்ட்ஸு, ப்ரமோஷன், இது எல்லாமே பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவனை பயமுறுத்தியோ அல்லது ஏதோ ஒரு அச்ச உணர்வை உண்டு பண்ணி அவன்கிட்ட இருந்து நம்ம வந்து வேலை வாங்குறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது நெகட்டிவ் மோட்டிவேஷன் ஆயிடுது. ஸோ சில நேரங்களில் இது பயன்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வருது. ஃபைனு, பெனாலிட்டி, பே கட் பண்ணுறது, அப்புறம் வந்து டிமோஷன் பண்ணுறதுன்னா ப்ரமோஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது இல்லையா, அது மாதிரி டிமோஷன் அப்படிங்கிறது கீழே இறங்குறது. அப்புறம் பனிஷ்மெண்ட்டு, டிரான்ஸ்ஃபரு, டிசிப்ளினரி ஆக்ஷனு, இது எல்லாமே நெகட்டிவ் மோட்டிவேஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டிமுலஸ் தான், நமக்கு தேவையான ஒரு ஸ்டிமுலஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, motivation is the characteristics that helps you to achieve your goal. It is the drive that pushes you to work hard அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு மோட்டிவேஷன், ஒரு டிரைவ் கொடுக்கறது, அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தியரி பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான தியரி இங்கே மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் அண்ட் ஒய் தியரியும் நான் சேர்த்தே சொல்ல போகிறேம்மா. மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், ஹெர்ஸ்பர்க்ஸ் மோட்டிவேட்டர் ஹைஜீன் தியரி, ஆல்டர்ஃபர்ஸ் ERG தியரி, மெக்லெலண்டோடைய 3 நீட் தியரி. ஸோ இப்படி 4 விதமான தியரி, இதோடு சேர்த்து XY தியரியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், ஸோ எல்லா மனுஷனுக்குமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீடு இருக்கும், அது நிறைய விதங்களில் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நீடு முடிஞ்ச உடனே அடுத்த நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது நீடு வந்து எப்படின்னா லோயர்லேருந்து ஹையருக்கு போகக்கூடிய ஒரு விதத்தை ரொம்ப அழகாக அந்த ஆப்ரஹாம் மேஸ்லோ சொல்லியிருப்பாரு. ஸோ one of the most widely referred to this it's a hierarchy of needs theory propounded by the psychologist Abraham Maslow. According to Maslow, human needs tend to follow a hierarchy of needs from most basic needs to higher level needs. அதாவது லோயர் லெவல்ல இருந்து
ஹையர் லெவலுக்கு போகும். ஃபர்ஸ்ட் லோயர் லெவல் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் அவன் வந்து என்ன செய்வான், ஹையர் லெவலுக்கு எய்ம் பண்ணுவான். ஆஸ் த லோயர் நீட்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு there is a tendency for other higher needs to emerge. ஸோ இப்போ நமக்கே பாருங்க, ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சைக்கிளையும் வாங்கிடுறோம். சைக்கிள் வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருப்போம். அப்போ யாராவது ஒருத்தங்க பைக்கில் போகிறத பார்ப்போம். ஸோ நம்மளும் எத்தனை நாளைக்கு சைக்கிளே ஓட்டிகிட்டு இருக்கிறது, ஸோ நம்ம பைக்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வரும். ஸோ அப்போ நம்ம வி டென் டு பை அ பைக் இல்லையா, மோட்டார் பைக். அப்புறம் மோட்டார் பைக் அழுத்து போயிடும், அப்புறம் கார். ஸோ இப்படி நம்மளுடைய நீடு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், ஹையர் நீட்ஸாகவும் போய்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் மேஸ்லோ வந்து சொல்கிறாரு. ஸோ லோயர் லெவல் நீட்ஸ்லேருந்து ஹையர் லெவல் நீட்ஸ் போகிறது. ஸோ மேஸ்லோஸ் தியரி மெயின்டைன்ஸ் தட் எ பர்சன் டஸ் நாட் ஃபீல் அ ஹையர் நீட் அன்டில் த நீட்ஸ் ஃபார் த கரண்ட் லெவல் ஹாஸ் பீன் சாட்டிஸ்ஃபைட். அதாவது அவரோட அந்த ஒரு பர்டிகுலர் நீடு முடிஞ்சால் ஒழிய அடுத்த நீடுக்கான ஆசை அவனுக்கு வராது அப்படிங்கிறது தான் மேஸ்லோ வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பிரமிட் பாருங்க, இதுதான் மேஸ்லோவுடைய பிரமிடு, நீடு பிரமிட். இதில் physiological need, safety need, social need, esteem need and self actualization need அப்படின்னு 5 நீட்ஸை நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ physiological need அப்படிங்கிறது பேசிக் நீடு. ஒரு மனுஷனுக்கு தேவையான பேசிக் நீடு என்னது, ஃபுட்டு, வாட்டர், கிளாதிங், ஷெல்டர், அந்த மாதிரியான பேசிக் நீடை தான் வந்து நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. they must be satisfied for very preservation of life. ஸோ இந்த பேசிக் நீடை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அடுத்து அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஃபிசியாலஜிக்கல் மோட்டிவேஷன் ப்ரொவைட் ஆம்பிள் பிரேக்ஸ் ஃபார் லஞ்ச், பே சேலரிஸ் தட் அலோவ் ஒர்க்கர்ஸ் டு பை லைஃப்ஸ் எசென்ஷியல்ஸ். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், அவனுக்கு ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் நல்லதாக கொடுக்கணும், ஒரு பேசிக் சேலரியை அவனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிசியாலஜிக்கல் மோட்டிவேஷனாக அவன் பார்க்குறான். அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ஃபிசியாலஜிக்கல் மோட்டிவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது அவன் போகிறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி நீடுக்கு தான் போகிறான். ஸோ அந்த சேஃப்டி நீடு அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, சேஃப்டி நீடு ப்ரொவைட் அ working environment which is safe, relative job security and a freedom from threat. ஸோ ஒரு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது எதில், ஃபிசியாலஜிக்கல் மோட்டிவேஷனில். பேசிக்காக எனக்கு சேலரி தந்தா போதும் அப்படின்ட்டு. ஸோ உனக்கு வேலையும் கிடச்சிருச்சு, நீ வந்து என்ன ஆயிட்ட, சேலரியும் இப்போ வாங்குற அப்படின்னா சேஃப்டி நீட்ஸில் என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னால் அந்த வேலை வந்து செக்யூர்டாக இருக்கா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் சேஃப்டி நீட்ஸில் நம்ம பார்ப்போம். ப்ரொவைட் அ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் விச் இஸ் சேஃபாக இருக்கா அந்த பிளேஸு. அதுக்கு பிறகு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, என்னுடைய ஜாபுக்கு செக்யூரிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் த்ரெட், பயம் இல்லாமல் என்னால் அங்கே வேலை செய்ய முடியுதா, இது வந்து ரெண்டாவது நீடு. ஸோ ஃபிசியாலஜிக்கல் நீடு முடிஞ்ச பிறகு இந்த நீடு வந்து வருது. இந்த நீடும் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு சோஷியல் நீடு, உனக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டியும் கிடச்சிருச்சு, உனக்கு ஒரு நல்ல சேஃபஸ்ட் என்விரான்மெண்ட்டு கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா சோஷியல் நீடுக்கு நம்ம வருவோம். வாட் இஸ் மீன் பை சோஷியல் நீடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ரெகக்னிஷனுக்காக நம்மளுடைய மனசு வந்து கொஞ்சம் ஏங்க ஆரம்பிக்கும். அஃபெக்ஷன், லவ், அக்செப்டன்ஸ் பை த குரூப். நம்ம ஒரு சோஷியலாக நம்ம வந்து எல்லார் கூடயும் பழகணும், நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பியர் டீம் ஒன்று வேணும் அந்த ஆர்கனைசேஷனில் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். இன் அதர் வேர்ட்ஸ், மேன் வாண்ட்ஸ் டு பில்ட் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ் இன் சொசைட்டி அண்ட் ஒர்க் பிளேஸ். அப்போ நம்ம சொசைட்டிலையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், ஒர்க் பிளேஸ்லையும் நம்ம முயற்சி பண்ணுறோம். சின்ஸ் பீப்புள் ஆர் சோஷியல் பீயிங்ஸ், தே வாண்ட் டு லவ் அதர்ஸ் அண்ட் பி லவ்டு பை அதர்ஸ். இது வந்து ஜென்ரலாக ஒரு பிலாங்கிங்னஸ்க்கான நீட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்தது எஸ்டீம் மோட்டிவேட்டர்ஸ். ஸோ சோஷியல் நீடு முடிஞ்சிருச்சு, அடுத்தது பாருங்கள் ஃபிசியாலஜிக்கல் முடிஞ்சிருச்சு, சேஃப்டி முடிஞ்சிருச்சு, சோஷியல் நீடு முடிஞ்சிருச்சு, அடுத்தது எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றுமே கிடையாது. எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னா ஸ்டேட்டஸ், அப்ரூவல்,
செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நீடு. இதுக்கு பேர் வந்து ஈகோ நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எ மேன் வாண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் நாட் ஒன்லி ஆஸ் அ மெம்பர் ஆஃப் த குரூப் பட் ஆல்சோ ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெம்பர். நான் வந்து 10-11 நான் ஒரு மெம்பராக இருந்தால் மட்டும் போதாது, நான் எனக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அவனுக்கு வந்து என்ன தலை தூக்குது, எஸ்டீம் நீடு வந்து தலை தூக்குது. ஸோ ரெகக்னைஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், assign important projects and provide status to make employees feel valued and appreciated. ஸோ ஒரு எம்ப்ளாயி ரொம்ப வேல்யூபிளாக அவன் ஃபீல் பண்ணுறதுக்கு அவன் நினைக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதாவது நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அடுத்தது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு. வாட் இஸ் மீன் பை செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ரெஃபர்ஸ் டு மேன்ஸ் டிசையர் டு பிகம் வாட் ஒன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிகமிங். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுதான் கடைசி. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் த லாஸ்ட் நீடு. ஸோ இந்த ஸ்டேஜில் அவன் வந்து refers to the man's desire to become what one is capable of becoming. He wants to maximize his potential and to accomplish something. ஸோ அவனுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை இங்கே யூஸ் பண்ணிடுவான். அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஆஃபர் சேலஞ்சிங் அண்ட் மீனிங்ஃபுல் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் விச் எனேபிள் இனோவேஷன், கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராக்ரஸ் அக்கார்டிங் டு லாங் டேர்ம் கோல்ஸ். அவனுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆன பிறகு அவனுக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு, அவனுக்கு ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு, அதுக்கு பிறகு நம்ம வந்து க்ரியேட்டிவாக இனோவேஷனாக ஏதாவது நம்ம இனோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பான். அவனுடைய லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த 5 நீட்ஸ் பை ஆப்ரஹாம் மேஸ்லோ. மேஸ்லோவுடைய அந்த 5 நீட்ஸை நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து கிரிட்டிசிசமும் இருக்குது, லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேஸ்லோ ஹைரார்கி மேக்ஸ் சென்ஸ் பட் லிட்டில் எவிடன்ஸ் சப்போர்ட் இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி எ ஹைரார்கி. இது வந்து ஒரு படிநிலை மாதிரி ஹைரார்கியாக வந்துட்டே இருக்குது. ரிசர்ச் ஹஸ் சேலஞ்ச்டு த ஆர்டர் இம்போஸ்ட் பை மேஸ்லோஸ் பிரமிட். ஆஸ் அன் எக்ஸாம்பிள், இன் சம் கல்ச்சர்ஸ் சோஷியல் நீட்ஸ் ஆர் ரிகார்டட் ஆர் ஹையர் தேன் பை அதர்ஸ். சில இடங்களில் வந்து சோஷியல் நீட்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா. அந்த ஆர்டர் வந்து சில இடங்களில் கொஞ்சம் மாறும். அதாவது யாரை பொறுத்து மாறும் அப்படின்னா, பர்சன் டு பர்சன் அது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஸோ லிட்டில் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் பீப்புள் சாட்டிஸ்ஃபை எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் மோட்டிவேட்டிங் நீட் அட் அ டைம். அடுத்தது ஹெர்ஸ்பர்க் மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி. 2 ஃபேக்டர் தியரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ஸ்பர்க் அப்படின்ற ஒருத்தர். மேன் ஹேஸ் 2 sets of needs. One set of need described as a maintenance or hygiene factors அப்படின்னு இங்கே அவர் வந்து கிளாசிஃபை பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் பெர்ஃபார்ம்டு ஸ்டடீஸ் டு டிட்டர்மைன் விச் ஃபேக்டர் இஸ் அன் எம்ப்ளாயீஸ் ஒர்க் என்விரான்மெண்ட் காஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எந்த இது வந்து ஃபேக்டர்ஸ் வந்து அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது, எந்த ஃபேக்டர்ஸ் வந்து அவனுக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அவருடைய மோட்டிவேஷன் டு ஒர்க் அப்படிங்கிற புக்கில் 1959 எழுதப்பட்ட அந்த புக்கில் அவருடைய ஃபைண்டிங்ஸையும் அவர் கொடுக்குறாரு. இதுதான் 2 ஃபேக்டர்மா, 2 ஃபேக்டர். ஒன் இஸ் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹைஜீன் ஃபேக்டர். சரியா? ஸோ ஹைஜீன் ஃபேக்டர், மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அச்சீவ்மெண்ட், ரெகக்னிஷன், ஒர்க் இட் செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் க்ரோத். இது எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, கம்பெனி பாலிசி, சூப்பர்விஷன், ரிலேஷன்ஷிப் வித் பாஸ் கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப். சில பேருக்கு வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ரொம்ப மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அதையுமே ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, சேலரி எப்படி இருக்குது, பியர்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸுன்னு அர்த்தம், ரிலேஷன்ஷிப் வித் பியர்ஸ். ஸோ இது எல்லாம் ஒரு செட்டு. மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு செட்டு. இது வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு செட்டு. இப்போ கவனிங்க, தீஸ் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் டு த ஜாப் ஆஸ் தே ப்ரொவைடட். These hygiene factors are
external to the job as they are provided by the management to workers. ஸோ இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டால் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ தே ஆர் சிமிலர் டு மேஸ்லோஸ் லோயர் லெவல் நீட்ஸ். தே டு நாட் மோட்டிவேட் பீப்புள் ஆஸ் தே அவாய்ட் ஒன்லி அன்பிளசன்ட்னஸ். இது வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இதோடைய ஆப்சன்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தே காசஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் தேர் ஆப்சன்ஸ் ஹவவர் காசஸ் வந்து என்னது, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஒருத்தனுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அது வந்து அவனுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணும். சேலரி ஒழுங்காக இல்லை அப்படின்னா இட் நீட்ஸ் டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை அப்படின்னா அது வந்து என்ன க்ரியேட் பண்ணும், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ த ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ப்ரொவைடட் பை த கம்பெனி ஆர் மேனேஜ்மெண்ட். ஆனால் இதோடைய ப்ரெசன்ட்னஸ் வந்து நம்மளை வந்து எந்த விதத்துலேயுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இதோடைய அன்ப்ரெசன்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஆப்சன்ஸு, அந்த ஆப்சன்ஸ் வந்து நமக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணும். அடுத்தது மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ செகண்ட் வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ். ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் do not motivation people, however they must present to prevent dissatisfaction, and it is only the second set of factors which are real motivators. ஸோ இதுதான் நம்ம வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்? அச்சீவ்மெண்ட், ரெகக்னிஷன், ஒர்க்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் growth. ஸோ அக்கார்டிங் டு ஹெர்ஸ்பர்க், the job should have sufficient challenge to utilize the full ability of the employee. So the employees who demonstrate increasing levels of ability should be given increasing levels of responsibility. If a job cannot be designed to use an employee's full abilities, then the firm should consider automating the task or replacing the employee with one who has a lower level of skill. If a person cannot be fully utilized, then there will be a motivation problem. So இந்த 2 ஃபேக்டர் தியரியை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேக்டருடைய இது வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக செயல்படுது, இன்னொரு ஃபேக்டர்ஸ் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸாக செயல்படுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் வாட் மோட்டிவேட்ஸ் மீ மேபி எ டிஸ்சாட்டிஸ்ஃபையர் ஃபார் சம் ஒன் எல்ஸ். ஆனால் எது என்ன மோட்டிவேட் பண்ணுதோ இன்னொருத்தங்களுக்கு அது வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்க தான் வேணும். இட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் நாட் அஸ் அ ஹோமோஜீனியஸ் குரூப் வித் ஒன் செட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். இது வந்து இண்டிவிஜுவல்ஸை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சம் ஃபேக்டர்ஸ் மேபி வித்தின் யுவர் கண்ட்ரோல், சம் மே நாட். சில ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துடும், சில ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய கண்ட்ரோலில் வராது. ரைட். தென் மெக்க்லெலாண்ட்ஸ் 3 நீட்ஸ் தியரி. மூணு விஷயந்தான் நம்மளுடைய மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த 3 விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட், நீடு ஃபார் பவர் அண்ட் நீடு ஃபார் அஃபிலியேஷன். ஸோ இந்த 3 தான் மனுஷனுக்கு மெயினாக வேண்டியது. ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அவனுக்கு இருக்கணும், நீடு ஃபார் பவர் இருக்கணும், தென் நீடு ஃபார் அஃபிலியேஷன். இது இந்த 3 தான் அவனை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மெக்க்லெலாண்ட் அப்படிங்கிறவர் அவருடைய 3 நீட்ஸ் தியரியில் சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்ஃபேருடைய இஆர்ஜி தியரி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சரியா? ஸோ இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி. ஸோ ஆல்டர்ஃபேருடைய ஹைரார்கி நீட்ஸும் ஆல்டர்ஃபேருடைய இஆர்ஜி தியரியும் மேஸ்லோவுடைய ஹைரார்கி தியரியும் கிட்டத்தட்ட வந்து என்னது தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். அதனால் ஆல்டர்ஃபேர்ஸ் இஆர்ஜி தியரி இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி, wherein Maslow's 5 needs are categorized into 3 categories. அந்த 5 நீடை என்ன பண்ணியிருக்கிறாங்க? 3 நீடாக சுருக்கியிருக்கிறாங்க. E for existence, R for relatedness and G for growth. That is called ERG theory அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். சரியா? So an American psychologist Clayton Paul Alderfer had proposed this theory and believed that each need carries some value and hence can be classified as lower order needs and higher order needs. Higher order needs னு classify பண்ணலாம் அல்லது lower order needs அப்படின்னும் classify பண்ணுறாங்க. He also found some level of overlapping in the
physiological security and social needs along with an invisible line of demarcation between the social esteem and self actualization needs. Existent need அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The existent needs comprises all those needs that relate to the physiological and safety aspects. முதல்ல ரெண்டு நீடு பார்த்தோம் இல்லையா, மேஸ்லோ உடைய அந்த ரெண்டு நீடு நம்ம முதல்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு நீடில் ஃபர்ஸ்ட் நீடு, அதாவது ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சேஃப்டி நீட்ஸ் வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸ் நீடுக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஆர் அ ப்ரீ ரெக்வசிட் ஃபார் த சர்வைவல். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட்னஸ். இந்த ரிலேட்டட்னஸ் வந்து சோஷியல் அண்ட் ஈகோ நீட்ஸ் சேர்ந்தது ஒரு விஷயந்தான் ரிலேட்டட்னஸ். அதாவது சோஷியல் அண்ட் ஈகோ நீட்ஸ் முதல் ரெண்டு, அடுத்தது சோஷியல் அண்ட் எஸ்டீம் நீட்ஸ். இந்த ரெண்டும் வந்து ரிலேட்டட்னஸ்க்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ERG தியரி ப்ரப்போஸ் பண்ண ஆல்டர்ஃபேர் சொல்கிறாரு. ஸோ மோர் ஆர் த லெஸ் ஆஸ் சேம் அஸ் மேஸ்லோஸ் தியரி தான். சரியா? growth நீட் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடு. கடைசியாக ஒரு நீடு மிச்சம் இருக்கு இல்லையா, அஞ்சாவது நீடு, அந்த நீடை இது வந்து பேலன்ஸ் பண்ணுது. சரியா? இது வந்து growth needs. The growth needs covers Maslow's self-actualization need as well as part of esteem needs which are internal to the individual such as feeling of being unique, personal growth, etc. Right? ஸோ அடுத்தது X and Y தியரி நம்ம பார்க்குறோம். X தியரி வந்து அண்ட் ஒய் தியரி டக்ளஸ் மெக்ரெகார் அப்படிங்கிறவர் ப்ரப்போஸ் பண்ணது தான் எக்ஸ் தியரி. ஸோ எக்ஸ் தியரிக்கு ஒரு செட் ஆஃப் அசம்ஷன்ஸ் கொடுத்துட்றாரு, ஒய் தியரிக்கு ஒரு செட் ஆஃப் அசம்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாரு. ஸோ எக்ஸ் தியரி வந்து ஒரு கன்வென்ஷனல் அப்ரோச் டு மேனேஜ்மெண்ட். அக்கார்டிங் டு திஸ் தியரி management has to direct the behavior of employees as for most people is distasteful. அந்த எக்ஸ் தியரி படி அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பாமல் ஒரு டிஸ்லைக் சிச்சுவேஷன் தான் இருக்கும். மோஸ்ட்லி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு என்ன இருக்காது, எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் அவங்க அப்ளை ஆக மாட்டாங்க. த ஆவரேஜ் ஹியூமன் ப்ரிஃபர்ஸ் டு பி டைரக்டட், டிஸ்லைக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இஸ் அன்ஆம்பிகுவஸ் அண்ட் டிசையர்ஸ் security and above everything. These assumptions lie behind most organizational principles today and give rise to both to tough management with punishments and tight control and soft managements which aim to at harmony at work. ஸோ அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எப்போதுமே வந்து டிஸ்லைக் ஒர்க்கு தான். அவங்க எப்போவுமே என்ன தான் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கை வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஆம்பிஷனும் கிடையாது. மணி அலோன் மேக்ஸ் பீப்புள் டு ஒர்க். அதுவும் எக்ஸ் தியரியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது மெயினாக அவங்களுடைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் மணி மட்டும்தான், வேறு எதுவும் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் அவங்கள பாராட்டினாலோ இல்லைன்னா அவங்கள வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலோ அவங்களுக்கு அது புரியவும் புரியாது, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது, அது வந்து சரியாக வராது, அது வேலைக்கும் ஆகாது. ஸோ நிறைய நம்ம லீடர்ஷிப் தியரிஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, ஆட்டோக்ராட்டிக்கு, டெமோக்ராட்டிக் ஸ்டேஜ் அந்த மாதிரி. இந்த எக்ஸ் தியரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி வெரி வெரி சூட்டபிள். ஏன்னா இவங்களை வந்து நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இந்த இதில் எக்ஸ் தியரியில் நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் தியரி. ஒய் தியரிக்கு வந்து என்ன வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர்விஷன் பார்க்குறதோ இல்லாட்டி ஒரு பின்னாடியே போய் வாட்ச் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயமே அவங்களுக்கு வேண்டாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. எக்ஸ் தியரி ஒய் தியரியில் உள்ள அந்த ஒர்க்கர்ஸ் வந்து. ஸோ திஸ் தியரி இஸ் அன் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு எக்ஸ் தியரி. ஸோ ஒய் தியரி படி அவங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களே செல்ஃப் டைரக்டடாகவும் செல்ஃப் கண்ட்ரோல்டாகவும் இந்த ஒய் தியரியில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்காது. அதை தாண்டி நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரிசியேஷன், ரெகக்னேஷன் கொடுத்தா அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வேலை செய்வாங்க. அடுத்தது அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு கொடுத்தா ஏற்றுப்பாங்க, பொறுப்பை செய்யறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எக்ஸ் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொறுப்புக்கும் அவங்க உள்ளே வரமாட்டாங்க. ஸோ இங்கே
partial utilization of capacities. So the intellectual potentials of average human beings are only partially utilized. So thus the assumption of underlying theory y are dynamic rather than static. So இப்படி ரெண்டு கைண்ட் ஆஃப் அசம்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் சூட் ஆகக்கூடிய லீடர்ஷிப் ஸ்டைல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ். அந்த மாதிரியான லீடர்ஷிப் ஸ்டைல் தான் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ் தியரி ஒய் தியரி ஒர்க்கர்ஸ்க்கு ஒய் தியரி ஒர்க்கர்ஸ்க்கு சூட் ஆகும். எக்ஸ் தியரி வந்து ஃபுல்லாக ஆட்டோக்ராட்டிக் தான். சரியா? So far we have seen the motivational theories. So I hope you understand ma. Thank you.